வெல்கம் டு எக்ஸல் வித் யார் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பரான ஃபங்க்ஷன். அதுதான் சம் ப்ராடக்ட். ஸோ சம் ப்ராடக்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு விதமான நம்பர்ஸை சிங்கிள் டைம் மல்டிப்ளை பண்ணாமல் ஃபைனலாக ஒரு கன்சாலிடேட் வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு இந்த சம் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. சம் ப்ராடக்ட் மேக்ஸிமம் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் செக்ஷனில் யூஸ் ஆகும், டேலி பண்ணுற இடத்துல யூஸ் ஆகும், அக்கௌண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும், காஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் இடத்துல சம் ப்ராடக்ட் யூஸ் ஆகும். சிம்பிளாக நம்ம உட்காந்து ஒன்று ஒன்றா கேல்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டு பார்க்குறத விட ஒரே ஃபங்க்ஷனில் ஃபைனல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சும்மா ஈஸியாக பார்த்துடலாம். அதுக்கு தான் இந்த சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் ஒரு 10 ப்ராடக்ட். இது வந்து இப்போ ஒரு கம்பெனியில் கொடுக்குற திவாலி கிஃப்ட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, திவாலி கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் மொத்தம் 10 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஒரு குவான்டிட்டியும் போட்டாச்சு. இப்போது ஒரு ஹெச்ஆரோ இல்லை இதுக்கு இன்டைரக்ட் பர்ச்சேஸில் இருக்கவங்களோ இது எப்படி இதை கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தான் காஸ்டிங் போடுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போ டைரக்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ நேராக போயிட்டு மேனுஃபேக்சரிங் இடத்துல வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸ் 750 850 பர் கேஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இதோட யூனிட் ப்ரைஸ். ஸோ இதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னா 750 இன்ட்டு அப்படின்னு போட்டு எடுத்திருக்கேன். 6980 மேட்ச் ஆகிச்சா. ஸோ இந்த டைரக்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து வாங்கினா நமக்கு இதுலேருந்து 5% வந்து அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம் ஒரு ப்ராடக்ட்லேயும். ஸோ இதே டைரெக்டாக எண்ட் யூசர், அதாவது ஒரு ஷாப்பில் போய் நான் வாங்குகிறேன், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா அடிஷ்னலாக டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் இருந்து அடிஷ்னலாக எனக்கு 12%. ஸோ டோட்டலாக எனக்கு 12 + 5 எனக்கு 17% போகுது. ஸோ இதை எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் காட்டும்போது ஒன்றா உட்காந்து காட்டிகிட்டு இருக்க முடியாது. நான் இப்போ என் மேனேஜர்கிட்ட போய்ட்டு அப்ரூவ் வாங்க போகிறேன் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், எல்லாருமே நார்மலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இப்படி சம் போட்டு இப்படி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது இதுவே இது ஒரு 3 4 5 அப்படின்னு இருந்தால் இப்போ இதை எப்படி யூனிட் ப்ரைஸாக இருக்கவே இப்படி நீங்கள் சூப்பராக எப்படி கேல்குலேட் பண்ணிட்டீங்க. இது நம்மளோட மார்ஜின், யூனிட் ப்ரைஸ் தான் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்களா, இங்கே சம்மோட ப்ரைஸுக்கும் இங்கே சம் ப்ராடக்டோட ப்ரைஸும் வெரி ஆகுது. ஸோ இதை நம்ம ரொம்ப ஈஸியாக போடுறதுக்கு தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அருமையான ஃபங்க்ஷன் சம் ப்ராடக்ட். இப்போ பார்த்துக்கோங்க, சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா போடுறேன். சம் ப்ராடக்ட் போட்ட உடனே நமக்கு சின்டெக்ஸில் வந்து அரே 1 அரே 2 அரே 3 அரே 4ன்ட்டு நிறைய வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சம் ப்ராடக்ட் போட்டுட்டு, ஸோ இங்கே கேஷ்யூஸ்னு இருக்கா, சாரி இங்கே குவான்டிட்டி இருக்கா, குவான்டிட்டி எல்லா அரேவும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து அதோட யூனிட் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சின்றது மட்டும் இப்போது 6980 வருதா. இப்போது சி காலமாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து குவான்டிட்டி. ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு. இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, அதாவது டிஇஎஃப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, ஏன்னா ப்ரைஸ் வேரி. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அழகாக இப்படியே போட்டோன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு சும்மா சூப்பராக 6980 7380ன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கு பதில் 2ன்னு மாற்றுறேன்னா, ஸோ 2னே மாற்றுறேன், ஃபுல் எல்லா மேலே இருக்க வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது பாரு. 3 போடுறேன், சேஞ்ச் ஆகுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கிற ஒரு காஸ்ட்டை நம்ம எந்த பக்கம் எப்படி சேஞ்ச் பண்ணாலும் எல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மென்மேலும் கண்டென்ட் தொடர நம்ம எக்ஸல் வித் யார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.